ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருப்பதி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தை முன்னிட்டு இன்று தரிசனத்திற்கு போனவர்களுக்கு எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆனது, ரூம் கிடைப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது, ரூம் யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்க என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். இன்று டிசம்பர் 31ஆம் தேதி வைகுண்ட துவாதசியை முன்னிட்டு அதிகாலை 4:30 மணி தொடங்கி 5:30 மணி சமயத்துல திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்துல சக்கர ஸ்நானம் நடந்தது. நேற்று டிசம்பர் 30ஆம் தேதி திருப்பதி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தரிசனத்திற்கு போனவங்களுக்கு சுமார் 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகியிருந்தது. நேற்றும் இன்றும் திருமலை தரிசனத்திற்காக போகக்கூடியவர்களுக்கு தரிசன ஸ்லாட் பார்க்காமலே தரிசன கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்றாங்க. தரிசனத்திற்காக போகக்கூடியவங்க மறக்காம நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆன அந்த தரிசன டிக்கெட்டையும் எந்த ஐடி ப்ரூஃப் வைத்து நீங்க லக்கி டிக்கெட்டுக்காக அப்ளை பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபும் அவசியமாக எடுத்துட்டு போகணும். இந்த தரிசன டிக்கெட்டை 3 இடங்கள்ல செக் பண்றதாக ஃபாலோவர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கியூல என்டர் ஆகும் போதே நம்ம தரிசன டிக்கெட் வைத்திருக்கோமா, அந்த தரிசன டிக்கெட் வைத்திருக்க கூடியவங்க தான் தரிசனத்திற்கு வந்திருக்காங்களா என்பதை ஆதார் ஐடி ப்ரூஃபோடு செக் பண்ணி பார்த்துட்டு தான் கியூல ஜாயின் பண்றதுக்கே அலோ பண்றாங்க. மறுபடியும் கியூல கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த தரிசன டிக்கெட்டும் ஐடி ப்ரூஃபும் ஒரு முறை செக் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆகி இன்று டிசம்பர் 31ஆம் தேதி நாளை ஜனவரி 1ஆம் தேதி தரிசனத்திற்காக போறீங்கன்னா அவசியமாக உங்களுடைய தரிசன டிக்கெட்டும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியமாக எடுத்துட்டு போங்க. இன்று டிசம்பர் 31ஆம் தேதி டைம் ஸ்லாட் செக் பண்ணாமலே தரிசன கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணியிருக்காங்க. தரிசனத்திற்கு தற்போது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின்படி 1.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகியிருக்கு. அதே போல ரூம் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நேற்று டிசம்பர் 30ஆம் தேதி, இன்று டிசம்பர் 31ஆம் தேதி தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ரூம் கொடுத்தாங்க. இன்று டிசம்பர் 31ஆம் தேதி திருமலையில CRO ஆபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இன்றைய தரிசன டிக்கெட் உள்ளவர்கள், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுமே காலை 9 மணிக்குள்ள ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே இன்னைக்கு ரூம் கொடுக்குறோம்னு அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு டிசம்பர் 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி கூடிய தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமலையில ஆஃப்லைன்ல ரூம் கொடுத்திருக்காங்க. காலையில 9 மணிக்கு அப்புறம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்கள் கியூல ஜாயின் பண்ண வேணாம் என்றும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. முன்னுரிமை அடுத்த நாள் ஜனவரி 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. நாளை ஜனவரி 1ஆம் தேதி இதே நிலவரம் இருக்குமா, அல்லது நாளை ரூம் புக்கிங்ல மற்ற நாட்களுக்குரிய தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரூம் கொடுக்கறாங்களா என்பதை மற்ற ஃபாலோவர்ஸ் கொடுக்கக்கூடிய அப்டேட் படி நானுமே உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன். இன்று காலை 9 மணிக்கு பிறகு இன்றைய தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்கள் யாராவது கியூல ஜாயின் பண்ணி உங்களுக்கும் ரூம் கிடைச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அப்டேட் பண்ணும் பட்சத்துல மற்ற டிவோட்டிஸ்க்குமே அது ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்க திருமலையில ரூம் வாங்குவதற்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்துல ஆதார் ஐடி ப்ரூஃபும் உங்களுடைய தரிசன டிக்கெட்டும் அவசியமாக எடுத்துட்டு போகணும். தரிசன டிக்கெட்ல மினிமம் 2 பேர் நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆகி அவர்களுடைய பெயர்கள் இருந்தால் மட்டுமே தான் ரூம் கொடுக்கறாங்க. தனி ஒருவர் மட்டும் நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆகி அந்த ஒரு நபரினுடைய பெயர் மட்டும் லக்கி டிப் டிக்கெட்ல இருந்தால் அவங்களுக்கு ரூம் கொடுக்கறது கிடையாது. மினிமம் 2 நபர்களினுடைய பெயர்கள் செலக்ட் ஆகி அந்த தரிசன டிக்கெட்ல இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் திருமலையில ரூம் கொடுக்கறாங்க. டிக்கெட்ல யாருடைய பெயர் இருக்கோ அதுல யாராவது ஒருத்தர் தரிசன டிக்கெட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்தும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல ஜாயின் பண்ணி ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அதிகாலையில ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல இருந்து சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கூட்டம் இருந்ததாகவும் அதற்கடுத்து 7 மணிக்கு பிறகு அந்த கூட்டம் குறைய ஆரம்பித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 30 முதல் 45 நிமிடங்கள் காலை நேரத்துல ஆகியிருக்கு. ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 30 நிமிடத்திலிருந்து 90 நிமிடங்கள் ஆனதாக காலையில சில ஃபாலோவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மதியத்திற்கு மேல இந்த டைமிங்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம். நேற்று ஈவினிங் 6:30 மணிக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல கியூல ஜாயின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கும் நேற்று இரவு ரூம் கிடைச்சிருக்கு. ஸோ இத்தனை மணி நேரம் வரைக்கும் தான் நமக்கு ரூம் கிடைக்கும் என்பது
ரூம் வேக்கன்சிஸ் பொறுத்து தினமுமே மாறுபடும். ஸோ நீங்க நேரடியாக திருமலையில போய் ரூம் வேக்கன்சி இருக்கா, ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல ரூம் கொடுக்குறாங்களா என்பது நேரடியாக போய் பார்த்தால் மட்டுமே தான் தெரியும். அதை பற்றி செக் பண்றதுக்கு ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ எந்த வசதிகள் கிடையாது. நாமளே தான் நேரடியாக போய் செக் பண்ற மாதிரி இருக்கும். கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைன்ல காலையில 6 மணியிலிருந்து ரூம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அங்க ரூம் தேவைப்பட்டாலும் நீங்க ரூம் எடுத்துக்கலாம். விஷ்ணு நிவாசத்துல நீங்க ரூம் புக் பண்றீங்கன்னா விஷ்ணு நிவாசத்திலே தான் ரூம் கொடுப்பாங்களே தவிர்த்து கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல இருந்து நீங்க திருமலையில இருக்கக்கூடிய ரூம் புக் பண்ண முடியாது. உங்களுக்கு திருமலையில ரூம் தேவைப்பட்டால் நீங்க நேரடியாக திருமலைக்கு போய் தான் ரூம் புக் பண்ணணுமே தவிர்த்து கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதியில இருக்கக்கூடிய ரூம் புக் பண்ணுவதற்கு எந்த வசதிகளும் கிடையாது. திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தினசரி அப்டேட்ஸ் உங்களுடைய மொபைல்ல உடனுக்குடன் கிடைப்பதற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலினுடைய லிங்க்ஸ் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நாளை ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் தரிசன கியூல ஜாயின் பண்ணி திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசனத்திற்கு நேரடி சர்வ தரிசன வசதிகளும் இருக்கு. இந்த டோக்கன் இல்லா நேரடி இலவச சர்வ தரிசனம் மூலம் யார் வேண்டுமானாலும் தரிசனத்திற்கு போகலாம். நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆகலனாலும் லக்கி டிப்பிற்கு நீங்க அப்ளை பண்ணலனாலும் எந்தவித ஆன்லைன் தரிசன டிக்கெட் உங்ககிட்ட இல்லைனாலும் இந்த நேரடி இலவச சர்வ தரிசனம் மூலமாக கியூல ஜாயின் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். இதனுடைய என்ட்ரி பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். ஆனால் கூட்டம் அதிகமாகும் பட்சத்துல இந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கொஞ்சம் மாறுபடும். கிருஷ்ண தேஜா சர்க்கிள் இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட கேட்டா கியூ எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் நம்ம கியூல ஜாயின் பண்ணலாம். இதுல தரிசனத்திற்கு போனால் எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது தற்போது வரைக்கும் எந்த தகவல்கள் கிடையாது. கியூல ஜாயின் பண்ணக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை பொறுத்து அந்த தரிசன நேரம் மாறுபடும். ஜனவரி 2ஆம் தேதி தரிசனத்திற்காக போகக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்ச் பக்தர்கள் வெளியே வந்த பிறகுதான் தரிசனத்திற்கு தோராயமாக எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது நம்மளால சொல்ல முடியும். ஜனவரி 2ஆம் தேதிக்கான இந்த இலவச நேரடி சர்வ தரிசன கியூ எப்போ ஓபன் ஆகும் என்று டிடிடி இதுவரைக்கும் குறிப்பிடல. பட் ஓரளவுக்கு அதிகாலை 2 மணியிலிருந்து இந்த நேரடி சர்வ தரிசனத்திற்காக கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனை பற்றிய கன்ஃபர்ம்டு அப்டேட்ஸ் டிடிடி கொடுத்த உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக தகவல் கொடுக்கிறேன். ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் சீனியர் சிட்டிசன் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், இன்ஃபேன்ட் தரிசனமும் கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த துவார தரிசன நாட்கள்ல திருமலைக்கு நேரடியாக போய் லக்கி டிப்பிற்காக நம்ம அப்ளை பண்ண முடியுமா என்றும் சிலர் கேட்டிருந்தீங்க. மார்கழி மாதம் வரைக்குமே ஆஃப்லைன் லக்கி டிப் கவுண்டர்ஸ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த நாட்களையும் நம்ம லக்கி டிப்பிற்காகவும் அப்ளை பண்ண முடியாது. ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு ஐதர் ஆல்ரெடி டிடிடி ஆன்லைன்ல கொடுத்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டோ நம்ம வச்சிருக்கணும். அல்லது டோக்கன் இல்லா நேரடி இலவச சர்வ தரிசனம் மூலமாக மட்டும்தான் போய் பெருமாளை நம்ம பார்க்க முடியுமே தவிர்த்து வேறு எந்தவித ஆப்ஷன்ஸும் கிடையாது. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.